நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அவங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது, புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்லி கொள்ளையடிச்சு உங்களை ஏமாத்தி மட்டும் ஓட்டு வாங்கி மட்டும் ஜெயிச்சாங்க, புரிஞ்சுங்களா? இப்ப பஜ்ஜி போட சொல்ல வந்தாங்கன்னா நல்லா கத்துக்கோ அப்படின்னு 2 கொட்டை வைங்க. பரோட்டா போட்டாங்கன்னா பரோட்டா எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுங்க, ஓகேங்களா? அயன் பண்ண சொல்லி கொடுங்க, வேலை எப்படி செய்யணுங்கிறத இதுக்கு அப்புறமாச்சும் சொல்லி கொடுங்க. கடைசி காலத்துல இந்த வேலையை செஞ்சாச்சும் அவங்க பொழைக்கட்டும். நாம் தமிழரும் ஒன்றும் பண்ணல, தாவேக்காவும் ஒன்றும் பெரிய செலவுனா இன்னும் பண்ணல. 2-3 ஸ்டார் தொகுதியை தவிர மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செலவுன்றது என்ன சொல்கிறேன், அந்த ஆட்டோவில் பிரச்சாரம் பண்ணுறதே செலவுங்கிறேன், ஓகேங்களா? நடந்து போயிட்டு இது பண்ணிட்டு தான் அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாஸ்ட்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா சார்? திருச்சி கிழக்கு தொகுதியில் பாஸ்ட்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா? இந்த லஞ்சத்தை வாங்கி பொழைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம்ன்றது கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. நான் வந்து எல்லா பாஸ்டரையும் சொல்லலை. இப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் மிக கடுமையாக பிரச்சாரங்கள் இருக்குது. சென்னையில் 2 நாள் சென்னையிலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட்ட பாயிண்டில் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சில இடங்களை தேர்ந்தெடுக்கிறாரு, ஆனால் பல இடங்களை ரத்து பண்ணிடுறாரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று போய் தொண்டர்களை போய் இவங்க போய் அந்த நேரில் பார்த்தா தானே அவங்களுக்கு வேலை பார்க்க முடியும். இல்லை பல வேட்பாளர்களுக்கு வந்து இங்கே வந்து அறிமுகம் இல்லாதவங்க, மிகப்பெரிய ஒரு பண செல்வாக்குன்னு இருக்க மாட்டாங்க புது இதில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மலமுழுகி மகாதேவன்கள் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அதிமுக திமுகலையும் அவங்கள லாஸ்ட் ஒரு 3 நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்லாம் ஆடுவாங்க இல்லையா? அதை ஃபேஸ் பண்ணணும்னா விஜய்ன்ற ஒரு முகம் மட்டும்தான் இருக்கு, பிம்பம் அந்த ஒண்ணுதான். அவர் சொல்ற மாதிரி இடத்துக்கு பார்த்தா விஜய் தான் நிற்கிறான்றதான் சரிதான். அது அதில் போய் சேரணும் இல்லையா? அது போய் சேரலையோன்னு யோசிக்கிறாங்க. இல்லை சார், இவர் வந்து தாஜ் கவர்மெண்ட்டில் வந்து அறிமுக கூட்டம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இப்போ ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷிஃப்ட் வந்து அவரோட வச்சு நடத்தினது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் வருது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் 1%. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் என்ன நடக்குதுன்னே தெரியாத நம்ம தூங்கும் முதல்வர் மாதிரி கிடையாது, புரிஞ்சுங்களா? அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அடுத்த நாள் காலையில் எனக்கு மினிஸ்டருங்கன்னா ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அவரே புலம்புவார், புரிஞ்சுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து திமுக என்னதான் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் ஒரு 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 வயசான ஒரு கட்சி, ஓகேங்களா? ஒரு வயசான கட்சி. அவ்வளோ வயசான கட்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்டிங் பாயிண்டில் ஆரம்பம் போது பார்த்தீங்கன்னா இப்போ நானே ஒரு சூழ்நிலை சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு 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 பேச்சாளராக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு கூட கரெக்டான டீம் கிடையாது, கரெக்டாக ஒரு ஷெடியூலிங் கிடையாது. அதனால் வந்து ஐ அக்செப்ட் ஓட். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஒரு மேக்ரோ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான்ன்றது வழிய இது வந்து ஒவ்வொரு வழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணையதளம் மூலியமாகவும் பேசிகிட்டு இருக்கோம், எல்லா வழியாகவும் பேசிகிட்டு இருக்கோம், அறிமுக கூட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு. அந்த வந்து விதத்தில்னா வந்து தே ஆர் ரீச்சிங் த பீப்புள் சார். அது ரீச்சிங் த பீப்புள், அதாவது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது மக்கள் என்ன புரியுது. இப்போ அவர் காரைக்குடியில் பேசலை, ஆனால் கன்னியாகுமரியில் பேசும்போது காரைக்குடி மக்களுக்கும் சேர்ந்து பேசுறாங்க. ஸோ இது வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் சார் அவர் வந்து டிஜிட்டலைசேஷனை இப்போ நீங்கள் முன்ன மாதிரி நீங்கள் யோசிக்க முடியாது சார். முன்ன மாதிரி இப்போ அரசியல் களம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் சார். முன்ன மாதிரி பிரச்சாரம் இப்போ நடக்குதா? எனக்கு தெரிஞ்சு தெருமுனை பிரச்சாரங்கள்லாம் கிடையாது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு முன்ன மாதிரி வந்து பிரச்சாரமே கிடையாது சார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க கவுன்சிலர் வந்து பக்கத்தில் ஓட்டு கேட்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, அப்படி தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க ஒழிய முன்னாடினா காரசாரமாக பிரச்சாரம் நடக்கும். ஐ மீன் இந்த முன்னாடி நீங்கள் விட்டுருங்க 2021 போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்குமே எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். 2021 நான் வந்து நான் வந்து 2021 வந்து என்னோட ஃபெடரேஷன் சார்பாக நாங்கள் வந்து ஒரு 32 இடத்துல நாங்கள் போட்டிக்கிட்டோம். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ பிளான் போடுவோம், அவ்வளோ ஸ்கெட்ச். மதியானம் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த வெயில் இல்லாத நேரத்தில் மட்டும் எல்லா பிளானை போட்டு இங்கே போகணும் அங்கே போகணும், இங்கே ஆட்டோ பர்மிஷன் நீ இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ, இந்த பூத்தை போய் நீ பாரு, அந்த பூத்தை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 308 பூத்து இருக்குது திருச்சியில். திருச்சி கிழக்கு வந்து ரொம்ப சின்ன தொகுதி, ஓகேங்களா? அந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 308 பூத்து 300 சில்லற பூத்து போன வாட்டி. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணி இங்கே போய் நின்று அங்கே போய் நின்று இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற ஆளுங்களுக்கே சரியாக தெரியாது. பூத்தில் போய் உட்காந்துருப்பாங்க, நம்ம ஆளை வச்சுட்டே எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க,
ஓகேங்களா. அது அந்த சூழ்நிலையே எங்களுக்கு நடந்திருக்கு, புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு நடந்திருக்கு. நான் அதை தான் ஒன்று என்ன சொல்கிறேன், பவுச்சிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ்லேருந்து எல்லாம் நடக்கணும். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் நடந்துச்சு. இதை நான் முன்னாடியே சொன்னேன்னா இல்லைங்களா. நான் நிறைய எதிர்பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட 10 எதிர்பார்த்தேன். நான் 10 எதிர்பார்த்தேன். இது 1 நின்றுச்சுன்றது ரொம்ப சந்தோஷம், புரிஞ்சுங்களா. நான் ஒரு 10 எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சிங் வந்து ஒரு 10 எதிர்பார்த்தேன். இது ஒன்னோட நின்றுச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இப்போ அதில் வந்து சில பேர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் நான் சொல்கிறேன் சார். இப்போ நான் எதிர்பார்க்கறது வந்து 20 கேண்டிடேட் வேலையே செய்ய மாட்டாங்க. இந்த 20 கேண்டிடேட் வேலையே செய்யலான்னாலும் விஜய்க்கு ஓட்டு விடுவோம், புரிஞ்சுங்களா. அந்த கேண்டிடேட் போய் ஓட்டே கேட்காட்டியும் சரி, புரிஞ்சுங்களா. பக்கத்தில் கேட்டாலும் கேட்கலனாலும் விஜய்க்கு தான், அது விஜய்க்கு தான் ஓட்டு. அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு தான். நீங்கள் எங்கே நின்னீங்கனாலும் யாரை நின்னாலும் இன்னைக்கு விஜய்க்கு தான் ஓட்டு. இன்னைக்கு ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேரை எண்ணி சொல்லலாம், ஓகேங்களா. இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கேண்டிடேட் 10 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஃபேஸ் ரிமார்க்கபிள் ஃபேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இவர் ஆர்கே நகரில் நம்ம ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டில் அவர் நிற்கிறார், சார் நிற்கிறார். அப்புறம் ராஜ்மோகன் செட்டிப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மாதவ அர்ஜுன், அருண்ராஜா, அந்த மாதிரி வந்து ஒரு கேண்டிடேட்ஸ்ல இது. மற்றபடி எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்காக கண்டிப்பாக வந்து ஓட்டு விழுவோம் அப்படின்றது தான் என்னோட இது சார். ஸோ அந்த பிரச்சார யுக்தி மாறுது இன்றைக்கி. இல்லை யுக்தி இல்லை சார், டிஜிட்டலைசேஷன் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து கணிச்சார், முன்னாடியே கணிச்சார். அதாவது நான் உங்களை வர முடியாது, நான் பார்க்க முடியாதுங்கிறத முன்னாடியே டிக்ளேரும் பண்ணிட்டார், புரிஞ்சுங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸில் பிரச்சாரம் இன்றைக்கி ஒரு ஜென்ரலாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அது ஒரு ட்ராவலு. ஏன்னா அவர் க்ரௌடு கன்ஜெக்ஷனில் இப்போ தீபாவளி அன்னைக்கு நம்ம போய் ஊர் சேர்ந்தோம்னா தீபாவளி அன்னைக்கே தீபாவளியே முடிஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ டயர்டாகிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் க்ரௌடில் ட்ராவல் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரைவேட் ஜெட்டில் வராரு, ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாருங்க. அவ்வளோ அந்த க்ரௌடுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி தான் சார். ஓகே, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. முதல்வர் சிஎம் எல்லாம் நீங்கள் வந்து டீ சாப்பிட்றாரு, உள்ளே போய் பக்கோடா போடுறாரு, பஜ்ஜி போடுறாரு. ஒன்றும் இல்லை சார், பஜ்ஜி போடுறாரு, பரோட்டா போடுறாரு. எடப்பாடி ஜீனி எடுத்து போட்டு அதை ஒரு ஆத்திக்கிட்டு இருந்தாரு சார். அதுதான் சொல்கிறேன் சார். இதே மாதிரி தயவு செய்து வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பஜ்ஜியே போடுங்க. உங்க கடைக்கு நான் தயவு செய்து வந்து பஜ்ஜியும் பரோட்டா வாங்கி திங்கிறேன், ஓகேங்களா. நீங்க எவ்வளவு கேவலமா பஜ்ஜி சுட்டாலும் பஜ்ஜியும் பரோட்டா வாங்கி தின்னுக்கிறேன், தயவு செய்து பஜ்ஜி போடுற வேலைக்கே போயிருங்கன்னு சொல்லி டீ போடுங்க, நீங்க பஜ்ஜி போடுங்க, வடை போடுங்க, மாஸ்டர் பிரிச்சு விடலான்றீங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட ஸ்டாண்டர்டு. ஆனால் இதே ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி 20 காரில் பிரிச்சுவாங்க. 20 காரில் போவோம். ஒரு கேண்டிடேட் அயன் பண்ணிட்டு இருந்தாரு கடையில. நான் கூட சட்டை கொடுக்கலாம். இல்லை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்னால் இந்த வேலைகளை நல்லா செய்வாங்க, ஓகேங்களா. மக்களே அவங்கள நல்லா பழக்குங்க. அவங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது, புரிஞ்சுங்களா. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்லி கொள்ளையடிச்சு உங்களை ஏமாற்றி மட்டும் ஓட்டு வாங்கி மட்டும் ஜெயிச்சாங்க, புரிஞ்சுங்களா. இப்போ பஜ்ஜி போட சொல்ல வந்தாங்கன்னா நல்லா கற்றுக்கோ அப்படின்னு 2 கொட்டை வைங்க. பரோட்டா போட்டாங்கன்னா பரோட்டா எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுங்க, ஓகேங்களா. அயன் பண்ண சொல்லி கொடுங்க. வேலை எப்படி செய்யணுங்கிறத இதுக்கப்புறமா தான் சொல்லி கொடுங்க. கடைசி காலத்தில் இந்த வேலையை செஞ்சாச்சும் அவங்க பொழைக்கட்டும். கடைசி காலத்தில் உழைச்சி 4 காசை வாங்கி சாப்பிட்டோம், ஓகேங்களா. இன்ன வரைக்கும் அவங்க உழைச்சே சாப்பிட்டது கிடையாது. கடைசி காலத்துலேயாச்சும் உழைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார். இதில் இப்போ முக்கியமானது வெளியிலே பேசப்பட மாட்டேங்குது இந்த விஷயம். கேஸ் தட்டுப்பாடு நமக்கு தெரியும். அதுவும் கமர்ஷியல் கேஸ் ரொம்ப தட்டுப்பாடு. பாதி ஹோட்டல்லாம் மூடுறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இவங்க ஆட்டோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கேஸ் ப்ராப்ளமாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கேஸு வந்து 1200 கேஸ் 8000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1000 கேஸ் கிடைக்கலன்னு சொல்கிறோம், கிடைக்கல மட்டும் பேசுகிறோம். ஆனால் கிடைக்கிற இடத்துல இவ்வளோ யார் விற்கிறான்றது யாரும் பேச மாட்டேன்றாங்க. அது என்னன்னு கேட்டால் இவங்க எல்லாருமே கட்சிக்காரங்க தான் வச்சுருக்காங்க எல்லாரும்ன்றாங்க. சார் இப்போ ஒன்றும் இல்லை சார். இன்றைக்கி இந்த ஆட்டோவுக்கு நீங்கள் கேஸ் கிடைக்கலன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ வந்து நான் சொல்கிறேன் இந்த பிரச்சாரத்துக்கு ஓடுற ஆட்டோவுக்கு மட்டும் எப்படி ஒன்று கேஸ் கிடைக்குது, புரிஞ்சுங்களா. ஒரு பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 ஆட்டோ வந்து ஒரு தொகுதிக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. எல்லாருமே அதில் பாதி வந்து மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் கேஸில் ஓடுது. இதுக்கெல்லாம் இவங்க வந்து டைவெர்ட் பண்ணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறதே வந்து இந்த ஆளுங்க தான் சார். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பெரிய கட்சி தான் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கு இன்ன வரைக்குமே. எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவும் அந்த அளவுக்கு நாம் தமிழரும் ஒன்றும் பண்ணல, தாவேக்காவும் ஒன்றும் பெரிய செலவுனா இன்னும் பண்ணல. 2-3 ஸ்டார் தொகுதியை தவிர மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செலவுன்றது என்ன சொல்கிறேன், அந்த ஆட்டோவில் பிரச்சாரம் பண்ணுறதே செலவுங்கிற, ஓகேங்களா. நடந்து போயிட்டு இது பண்ணிட்டு தான் அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மக்கள் உணர்வாங்க சார். தான் கஷ்டப்படும் போது தனக்கு கேஸ் கிடைக்கல. இப்போ வந்து முன்னாடி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு கேஸ் கிடைக்காத போது இவனுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத யோசிக்கிற மக்கள் வந்து அவங்க வாக்கில் இதை காட்டுவாங்க சார். அவங்க வாக்கில் இதை கண்டிப்பாக காட்டுவாங்க. இந்த வயசான கட்சிங்களுக்குன்னா ஒரு பெரிய சவுக்கடியாகவே இருக்கும் அப்படின்றது இந்த தேர்தல் முடிவு வந்து ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்கும்னு நான் சொல்றேன். பொதுவாகவே திமுகவுக்கு வந்து ஒரு சிறுபான்மையினர் வாக்கு அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கே தெரியும். பொதுவாக அதுவும் இப்போ அதிமுகவோட பிஜேபி இருக்கிறதுனால சிறுபான்மை திமுகவுக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டம் திமுகவுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முறை அதில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்குது அப்படின்னு நடுவில் பேசினாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இருக்கிறதுனால தான் மைனாரிட்டி ஓட்டு ஃபுல்லாக கொஞ்சம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சமீப காலம் நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம் என்ன அப்படின்னா, பல பேராயர்கள் வந்து நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சர்ச்சுக்கு போய் ஆதரவு கேட்குறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. திமுகவுக்கு இந்த இவர் ஆதரவு, மோகன்சி அவர் ஆதரவு, ஒவ்வொருத்தராக பேர் போடுறாங்க. மோகன்சி ஆதரவுன்னு போடுறாங்க, ஒவ்வொரு பேராயரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போது அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குல்லையே, அவங்க ஆதரவு தெரிவிக்கிறதுனால மொத்த மைனாரிட்டியோடும் திமுகவுக்கே போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படியா சார்? இது வந்து ஒரு ரொம்ப ராங் நரேட்டிவ். அது ஆக்சுவலாக வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கு போகுதுங்கிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 2016 வந்து செல்வி ஜெயலலிதா ஏடிஎம்கே ஆட்சி அமைஞ்சதுக்கு வந்து கிறிஸ்தவர் ஓட்டு எல்லாமே அமைஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால். இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அவங்க சித்தரிக்கிறது என்ன 2021 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஜேபி இந்த சைடு இருக்குது, பிஜேபி இந்த சைடு இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா திமுக இந்த ஓட்டுகளை வாங்கிச்சு, இல்லைன்னு சொல்லலை. புரிஞ்சுங்களா? திமுக பட் ஆனால் இப்போ நரேட்டிவாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிறிஸ்தவர்கள்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு பிஷப்புக்கு, ஒரு பாஸ்டருக்கு, ஒரு போப்பாண்டவருக்கு, ஒரு சாமியாருக்கு மட்டும் சர்ச்சை சொந்தம் இல்லை சார். திருச்சபைங்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள். எங்கள் ஓட்டை வந்து அப்படி அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்களா? எப்படி கேட்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க பண்ண ஒரு ஃபாதர் சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களா? ஓகேங்களா? நீ இந்த வேலைக்கு போகணுன்னு சொன்னால் அவங்க கேட்டுருவீங்களா? நீ இந்த பொழப்பை மட்டும் பாருன்னு சொன்னால் ஒரு ஃபாதர் கேட்டுருவீங்களா? அப்படிங்கும் போது ஓட்டு உரிமையில் ஒரு ஃபாதர் வந்து தயவு செய்து இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதரோ பிஷப்போ பாஸ்டரோ யாருமே நல்ல ஃபாதர், நல்ல பிஷப்பு, நல்ல பாஸ்டர் இதில் வந்து தலையிடவே மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து திமுக ஆதரவுன்னு சொல்கிறது நானும் பார்த்தேன். இது பத்திரிகை இல்லைன்னா நான் வந்து படித்தது நான் பார்த்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வரது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த மீடியாவில் வருதுன்னு பாருங்கள். அந்த மீடியாவில் என்ன ஆகுனா, சிஎஸ்ஏ ஆர்சி பேராளர் மற்றும் ஜீசஸ்கால் நிறுவன பால் தினகரனை சந்தித்து திமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டினர்னு போட்டுட்டு மேலே திமுக ஆதரவுன்னு போடுறாங்க. இவங்களே ஒரு பெரிய ப்ராடு. புரிஞ்சுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை சார், அது வாங்கினது ஒன்லி பிளஸிங்ஸ் மட்டும்தான். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் வந்து நேரடி உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 2021 சட்டமன்ற எலெக்ஷனில் போட்டிட்டேன்னா புரிஞ்சுங்க. நான் வந்து போட்டிட்டப்ப நானும் இதே மாதிரி எல்லா ஃபாதரு பிஷப்பு எல்லாத்தையும் போய் பார்த்தேன். என்னோட ஃபோட்டோகிராஃப்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன். புரிஞ்சுங்களா? இவர் வந்து லூத்ரன் பிஷப்பு. புரிஞ்சுங்களா? இவர் வந்து சென்ட் ஜோசப் காலேஜோட ஃபாதரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்சி தெரியுங்களா? மோகன்சி தெரியும். இந்த மாதிரி வந்து வேரியஸ் ஃபாதர்ஸு, வேரியஸ் பிஷப்பு, வேரியஸ் பாஸ்டர்ஸு, அவங்க இஎஸ்ஏ பிஷப்பு எல்லாத்துட்டையும் வந்து நான் வந்து இப்போ நான் என்ன கரெக்டாக எழுதியிருக்கேன் பாருங்க. எஸ்டர்டே ஐ ரிசீவ்டு பிளெஸ்ஸிங் ஃப்ரம் ஆசீர் பண்றதுக்கு. அதாவது ஆசீர் பட்டு வந்துட்டு ஆதரவுன்னு போடுறது எவ்வளவு பெரிய பிராடு சொன்னு பாத்துக்கோங்க. கீழே வந்து ஆதரவு திரட்டினு போட்டு மேல ஆதரவுன்னு போடுறது. நீங்க குறிப்பா திருச்சி இன்னைக்கு வந்து சார், நான் ஒரு கிறிஸ்டியன் சார். நான் போறேன், நான் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் வந்து ஒரு பிளெஸிங் வாங்குறேன். இல்லைன்னு சொல்லலை. புரிஞ்சுங்களா? நான் பிளெஸிங் வாங்குறேன். ஓகேங்களா? அப்பயே பிளெஸிங்கை வந்து நீ வந்து வாங்குற. ஓகேங்களா? போன வாட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் வந்தார் சாந்தோமுக்கு. அப்போ யார் கூட கூட்டணி இருந்தார்? அவர் பிஜேபியோட கூட்டணி இருந்தார். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணார்? அப்போ விஜியா இருக்கிற ஃபாதர் அந்தோணிசாமிங்கிறவர் பிளஸ் பண்ணி அமிச்சார். அப்போ பிஜேபிக்கு கூட்டணியா? வானதி சீனிவாசன் பார்த்தாங்கல்ல. ஓகே, எல்லாருமே வந்து பார்ப்பாங்க சார். சார், கிறிஸ்டியானிட்டி இஸ் எ இன்க்ளூசிவ் ரிலிஜன் சார். இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அலோன். யார் வந்து நாளைக்கு நீங்கள் எல்லா வேட்பாளரும் நாளைக்கு போய் நின்று நாளைக்கு பிளெஸிங் கேட்டிங்கன்னா எல்லாருமே பிளஸ் பண்ணுவாங்க சார். நீங்கள் பிளஸ் பண்ணாத நீங்கள் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் பிளஸ் பண்ணுவாங்க. நான் நேராக மசூதிக்கு போகிறேன், பைக் வந்து ஊதுங்க பையனா நமக்கு பேசி ஊதி விடுறாங்களே, அவரோட ஆதரவு எனக்கு வந்துடுமா? இது ஒரு குருக்களுக்கு போகிறேன், நேராக ஒரு குருக்கள் வந்து இது பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருங்கோ அப்படின்னு சொல்லி நல்லா பூவை தூக்கி மேலே போட்டாருன்னா எல்லா இந்து ஓட்டு எனக்கு வந்துருமா? இது ஒரு ராங் நரேட்டிவ் சார். இது வந்து ஒரு போலி பிம்பத்தை வந்து திமுக பயத்தில் இருக்குது. அதாவது பேஸ்மெண்ட் வீக்காக இருந்து அப்படியே ஆடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி
அது அவங்க குரலுக்கு ஆமா ஆதரவு பெற்ற வேட்பாளர் அப்படின்னு வச்சிருங்க. அப்படி இருந்தா அமைதிப்படை படத்துல வர மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராங் நெரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றது தான். இப்போ நம்ம மசூதிக்கு போறோம், மசூதிக்கு போய் நம்ம வந்து ஓட்டு கேட்குற உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சர்ச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓட்டு உரிமையில் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் லீடர் வில் ஸ்டே ஆல்வேஸ் ஃப்ரம் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கேனன் லான்னு எங்களுக்கு ஒரு லாவே இருக்குது, புரிஞ்சுங்களா? இப்போ எங்கள் இதில் ஒரு சாக்ரட்மெண்ட்டு வந்து நீங்கள் ப்ரீஸ்டூட் எடுக்கலாம், இல்லைன்னா மெரிட்டல் லைஃப் எடுத்துக்கலாம். 2 பேருமே ஈக்குவல் தான், புரிஞ்சுங்களா? அவங்க வந்து ரிலீஜியஸ் லைஃப்னு போகிறதுனால அவங்கள இது பண்ணி நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதமும் பிளெஸ்ஸிங்கும் வாங்குறோம் மொழிய, புரிஞ்சுங்களா? அவங்க வந்து பொலிட்டிக்கல் லைஃப் இப்போ லேட்டி நான் பேசலாம், நான் அரசியல் பற்றி பேசலாம் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டல் லைஃப்பை நோக்கி போயிட்டேன், அவங்கன்னா கடவுளை நோக்கி போயிட்டாங்க. அவங்க வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்டை பேசக்கூடாது. இதுதான் எங்கள் கேனல் அப்படி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அரசியல் பேசி 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 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கள் ராஜ்யம் சுருங்கினதுனால பார்த்தீங்கன்னா கேனலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டாங்க. அதாவது ஸோ நீங்கள் வந்து பாலிடிக்ஸை இது பண்ணக்கூடாது, பாலிடிக்ஸை நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் எப்படி கலந்துரையாடல் பண்ணலாம், இது பண்ணலாம். நான் எல்லா சர்ச்சுனா யாரை எங்கே கூப்பிட்டு கலந்துரையாடல் வச்சாங்க, என்ன பண்ணாங்க, புரிஞ்சுங்களா? ஆனால் கலந்துரையாடலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஷப் ஹவுஸ்லேருந்து ஒன்று வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது சென்ட் பண்ணிட்டு 11/4/2026 அன்னைக்கு திருச்சியில் கொண்டு போய் வச்சாங்க, ஓகேங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஷப்போட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஜார்ஜ் அந்தோனிசாமின்னு சொல்லி பிஷப்போட பேரை ஆர்ச்சி பிஷப் பேரை மேலே போட்டுட்டு அவர் வரவே இல்லை. இவங்களா வந்து பார்த்தீங்கன்னா 4 திமுக காரங்க 4 இந்த காரங்களை வச்சுக்கிட்டு, ஓகேங்களா? அங்கே எதுக்கு திருச்சி கிழக்குக்கு போகிறாங்க? மெட்ராஸ் டயசிஸில் நடத்த வேண்டியது எதுக்கு திருச்சி கிழக்குக்கு போகிறாங்க தெரியுங்களா? அதுவும் இந்த ஆதரவு பூரா திருச்சி கிழக்குல தான் நிறைய வருது, ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்ட் 2 நம்ம பேசணுமே, ஓகேங்களா? மிஸ்டர் டாக்டர் இனிகோ இருதயராஜ் எஃபின்னு போட்டிருக்காரு, ஓகேங்களா? அது எஃபிக்கு என்ன ஃப்ராடு பையன்ற மாதிரி சொன்னாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃப்ராடு பண்ண அன்னைக்கு பிரியாணி போட்டது வந்து இந்த ஆளுங்கிறாங்க. அப்படின்னா இது எப்படி இந்த ஒரு கூட்டம் நடக்கும்? அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு நடந்ததாகவும் எந்த விதமான அவங்கவுங்கள டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி திருச்சபைக்கு கேள்வி கேட்கறதுக்கு இன்றைக்கி எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் உங்கள் சின்ன பையனை பார்த்து நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படி நான் கேட்பானா சார்? அப்படிங்கும்போது ஒரு ஓட்டை வந்து நீ இங்கே போடாத இங்கே போடுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அப்படிங்கும்போது அவங்களும் ஈடுபட மாட்டாங்க. ஈடுபடலை அப்படிங்கிறத நான் வந்து நீங்கள் சொல்கிறதுல நீங்கள் வாங்கினது. ஆனால் இல்லை அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10% இருக்கிறாங்க சார். 10% முட்டு கொடுக்குற ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. அதாவது கர்த்தரை பேச வேண்டிய இடத்துல கண்ட மனுஷனை பற்றி பேசுகிறவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எச்சரிக்கை கொடுத்துருக்கேன், புரிஞ்சுங்களா? நீ வந்து கிறிஸ்துவோட துண்டை போடுற, இந்த துண்டை கழட்டி வச்சுட்டு அந்த கட்சி துண்டை போட்டுக்கடா அப்படின்னு. வாடா போடான்னு தான் அதுக்கப்புறம் பேசுவான் சார். கட்சின்னு ஆகி போச்சுன்னா வாடா போடான்னு பேசுறதுல அப்புறம் என்ன இருக்குது, புரிஞ்சுக்கலாம்? மரியாதைக்கு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? பிரியாணியை போட்டு பிரியாணி அவன் கட்சிக்காரன் பிரியாணி வாங்கி நீ அப்புறம் நீ அப்புறம் என்ன நெக்ஸ்ட் குவார்டரும் பிரியாணின்ற மாதிரி பிரியாணி இன்னைக்கு திங்க ஆரம்பிச்சுட்ட, நாளைக்கு குவார்டர் வாங்கி குடிக்க ஆரம்பிப்ப நீ. அப்புறம் என்ன ஃபாதரா பாஸ்டரா? நான் இப்படி தான் கேட்பேன். அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், ஃபாதராக இருக்கட்டும், ஐயராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஓகே? எங்கள் ஐயர்னா வந்து சிஎஸ்ஐயில் ஐயர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சிஎஸ்ஐயில் பிஷப் வந்து ஐயர்னு சாமியார் வந்து. அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆன்மீகம் கிடையாது, புரிஞ்சுங்களா? ரிலீஜியஸ் லீடர் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். அதுங்கிறது வந்து எங்களோட கொள்கை. ஆதீனமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதாவது ஆதீனமா இருக்கட்டும், எங்க ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், பாஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்க இன்னைக்கு ஒன்றும் நுழைஞ்சிட்டான். ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்து இன்னைக்கு ஒரு சப்போர்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சர்ச்சுக்கு வந்து தாவேகாக்கு இன்னைக்கு 50 வயசு கீழே இருக்காங்க, ஏன்னா தாவேகாக்கு தானே ஓட்டு போடுவாங்க. இப்போ எவனும் போகலன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த பாஸ்டர் சோத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இவங்க கொடுக்குற காசு வச்சு தானே சார் அந்த பாஸ்டர் வாழ்றாரு, புரிஞ்சுங்களா? நாளைக்கு இந்த பாஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசினாரு அப்படின்னா நான் சொல்றேன், மற்ற கட்சிக்காரங்கன்னா அந்த பாஸ்டர்கிட்ட போகாதீங்க, புரிஞ்சுங்களா? அந்த பாஸ்டர்கிட்ட நீங்க போல அப்படின்னா, ஏன்னா இப்போ பாஸ்டருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களாம் சார் திருச்சி கிழக்கு தொகுதியில். பாஸ்டருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா, இந்த லஞ்சத்தை வாங்கி பிழைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம்ன்றது கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. நான் வந்து எல்லா பாஸ்டரையும் சொல்லலை, நான் வந்து எல்லா பாஸ்டரையும் சொல்லல, எல்லா ஃபாதரையும் சொல்ல, எல்லா பிஷப்பையும் சொல்ல. திமுக இது வந்து 10% இந்த மாதிரி ஆளுங்க மட்டும் இதை செய்யறாங்க. இதை வந்து நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். இல்ல திமுகவோட நலத்திட்டங்கள் எதையும் சேர்த்துக்கலாமா? எது சார்? இந்த 1 லட்ச ரூபாய்
5000 ரூபாய் கொடுத்தது இதை வந்து நடத்திட்டாங்க 8000 கூப்பனோட எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். எலெக்ஷன் கமிஷன் இதை வந்து கண்ணில் கொட்டுக்கணும். இது வந்து நான் வந்து இப்போ வந்து உங்கள் சேனல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது வந்து பட்டுவாடு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 200 பேர்த்த நீங்கள் எங்கேயுமே கூட்ட முடியாது சார். நீங்கள் கூட்டம் போட்டிங்கன்னா கூட 200 பேரை 500 பேரை கூட்ட முடியாது சார். ஒரே ஒரு இடத்துல 200 பேரை 500 பேரை கூட்ட முடியும்னா அது வந்து சர்ச்சு தான் சார். அந்த சர்ச்சை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இதை வந்து கண்ணில் வச்சுக்கணும் சார். நீங்கள் எப்படி இதை ஆதரவு கொடுப்பீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்ற ஒரு நோக்கத்தை இருக்கணும் சார். வெளியில இருந்து பார்க்கும்போது அப்போ இவங்க ஓட்டு பூரா அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை சார். இப்போ என்னன்னா நான் அதான் சொல்லிட்டேன் சார், ராங். இந்த மீடியானா என்ன சார் இருக்குது, 90% மீடியா நீங்கள் கையில் தான் சார் இருக்குது. கொஞ்சம் 10% மீடியா வந்து ஏடிங்க கையில் இருக்குது சார். புரிஞ்சுங்களா? இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து பேசினா மக்கள்கிட்ட போய் சேர்றது எப்படி, எதுக்கான்னு கேட்டிங்கன்னா உங்கள் மாதிரி சேனல் மூலியாக தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குறோம். இப்போ மீடியாஸ்னால் வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே சோல்டு சார். இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பை நீங்கள் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம சேனல்ல நீங்கள் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்துடுறாரு நல்லது அதுக்கு என்ன 130 கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம் இந்த யூடியூப்ல 2 ஆடு வருது. ஓகேங்களா? 130 கோடி யார் காசு, யாரு காசு, எங்கேருந்து எடுத்த, எங்கேருந்து திருடின காசு தான் கேட்பேன். திருட்டு பசங்க எங்கேருந்து திருடின காசுன்னு தான் கேட்பேன். புரிஞ்சுங்களா சார்? எல்லாத்தையும் யூடியூப்லாம் போட்டிங்கன்னா வருதுல்ல சார். இதுக்கு என்ன சார் ஃப்ரீயா வாசனை சார் பண்ணுது? யூடியூப் என்ன ஃப்ரீயா பண்ணுதா? 130 கோடி செலவு பண்றாங்க. நல்ல வார்த்தை கூட இருக்கு, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அதுதான் சொல்றேன். அதுக்கு 2 ஆடு இப்ப நம்ம வீடியோ போட்டீங்கன்னா கூட 2 ஆடு வரும். ஆமா, ஓகேங்களா? இந்த 2 ஆடு வருதுன்னா 130 கோடி. இந்த காசு ஏது? நீ 4 கோடி ரூபா சொத்து வச்சிருக்க, கஷ்டப்படுற, வீடு இல்லாத, கார் இல்லாத முதலமைச்சர் 130 கோடி நீங்க எப்படி செலவு பண்றீங்க? ஒரு யூடியூப்ல எல்லா மக்களும் இதை பாக்குறாங்க சார். எல்லா மக்களும் யூடியூப் பாக்குற எல்லா மக்களும் பாக்குறாங்க. கட்சி நிதி அதுதான் ரொம்ப என்ன கட்சி நிதி யார்ட்டு வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா தான் 10,000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு ரூபா இருக்கு, அதுல கூட எடுக்கக்கூடாதுன்னு நினைக்காத ஒரு மனிதரை நீங்க மனசுல யோசிச்சு பாருங்க சார். ரொம்ப நல்லவர் சார். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நாக்க புடிங்கி கேட்குற மாதிரி சார்ல்ஸ் மார்ட்டின் கேட்டாரு பாத்தீங்களா கேள்வி. நீ 500 நீ என்னை வந்து எங்கள் அம்மா வந்து இப்படி லாட்ரி வந்து உள்ளுக்குள்ளே வந்துடணும்னு எங்கள் அம்மாவை சொல்கிற. ஓகே, நாங்கள் 500 கோடி ரூபா கொடுத்தோமே. ஓகே, உன் அக்கௌண்ட்டுக்கு தானே கொடுத்தோம், நீ உதயநிதியிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி காரி துப்புன மாதிரி வந்து சார்ல்ஸ் மார்ட்டின் வந்து சொல்லியிருந்தாப்புல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்துக்கு குரலே நெரிக்கும் போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி அவனாச்சும் டொனேஷன் கொடுப்பானா சார்? ஆமா, அப்பயே அந்த 500 கோடி அவனாச்சும் டொனேஷன் கொடுப்பானா? அப்படின்னா என்னன்னா மிரட்டலுக்கு ஆளாகப்பட்டாங்க. இல்லைன்னு சொல்ல, அவங்க இவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க, நான் இங்கே பண்ணவே இல்லையாடா பிஸ்னஸ், இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை இல்லை, இவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனைங்கிற 500 கோடி டொனேஷன் எதுக்கு அவன்கிட்ட வந்து வாங்கினேன்? இல்லை அதான் 500 கோடி இப்போ படம்லாம் எடுத்தாங்க. கலைஞர் தான் கதை அப்படிங்களா? அது சும்மா பிட்டா போட்டிருப்பாங்க, எந்த போ அப்படின்னு சொல்லி நாய்க்கு வரிக்கி போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. இதை தின்ன நீ எப்படி ஒன்று இதாக பண்ண முடியும்? அவங்க கேட்குறாங்கல்ல, நீ 500 கோடி நான் கொடுத்தது ஒயிட்டில் தான் கொடுத்தேன், உன் அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். புரிஞ்சா? அந்த 500 கோடி வச்சு என்ன பண்ண, எதுக்கு நீ என்கிட்ட தான் 500 கோடி வாங்கினா? கேள்வி போய் அவங்கள்ட்ட கேளுங்க சார். என்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்கன்னு கேளு. ரொம்ப சூப்பரான ஒரு பதில். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைன்ற மாதிரி அவங்களுக்கு காசு எல்லாத்தையும் மிரட்டி அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே அரசியலில் இறங்குறாங்க சார். இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் ஆகுது. ஒரு சூழ்நிலை பில்டப் ஆகி எல்லாத்துக்கும் இதாக ஆகும்போது சும்மா தேவையில்லாமல் இவன் சம்பாதிக்கிறான், உன்னை கூட்டிட்டு வா. இது மாமூல் வாங்குற ரவுடி பண்ணுற வேலை சார். இது ரவுடி பசங்க தான் வந்து மாமூல் வாங்குவாங்க. அவன் ஏதோ ஸ்டேட்டில் போய் லாட்ரி விற்கிறான், என்னவோ பண்ணுறான், ஏதோ பண்ணுறான். அவன் தமிழ்நாட்டில் பண்ணல, தமிழ்நாட்டில் லாட்ரி தடை இருக்குது, இங்கே ஒன்றும் பண்ணல. இங்கே நீ கூப்பிட்டு 500 கோடி வாங்கினான்னு கேட்குறேன். உன் கட்சி நிதிக்காக நீ 500 கோடி வாங்கியிருக்கிய, இது எதுக்கு வாங்கின? நீ பதில் சொல்லு. சார்லஸ் கூட எனக்கு தேவையே இல்லை. நீ சார்லஸ் நீனா அடிச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் 2 பேருமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. 500 கோடி வாங்கினா அவர் ஃபேவராக தானே பண்ண வேண்டியது எல்லா விஷயமும், வழி கிடையாது. அதுதான் இது இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இது மட்டும் இல்லை சார், இது மட்டும் இல்லை. இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். இதில் ஒரு இந்த எம்எல்ஏ வந்து எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு உண்டான கஷ்டத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? டிஎம்கே மேனிஃபெஸ்டோ பைபிளுக்கு உகந்ததான் அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் சொன்னேன், ஒரு சேனலில் சொன்னேன், திரும்ப சொல்கிறேன், செருப்பால் அடிப்பேன்டா அப்படின்னு. ஏன்னா பைபிளுக்கு இது வேறு மதத்தோட ரிலீஜியஸ் நூலுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம முஸ்லீம் பிரதர்ஸோட புனித நூலை நீங்கள் சொல்லியிருந்தீங்கனாவோ இல்லைன்னா ஹிந்து பிரதர்ஸோட புனித நூலை சொல்லியிருந்தீங்கனாலும் உங்களை செருப்பால் அடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு கிறிஸ்தவ வேணா இழிச்சா வேணாடா, நான் அடிப்பேன்டா, செருப்பால் அடிப்பேன்டா உன்னை.
நான் சொல்றேன் சார், இந்த வேட்பாளருக்கு நான் எச்சனை இதை வந்து கண்டனம் கூட நினைக்கிறேன். இது திருக்கோவிலூர் தொகுதி, அதை அமுச்சு விட்டுருக்கேன் பாருங்க. ஓகேங்களா, இதுனா வந்து திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது பைபிள் மாதிரியா? ஓகே, நீ வந்து பிராடுகார தயாரிக்கிறதும் பைபிள் ஒண்ணுங்களா? நீ பைபிளையும் படிக்கல. ஆமா, இல்ல சார், பைபிள் எப்படி நீங்க இது பண்ண முடியும்? இதே பைபிளுக்கு மேல வேற நீ மாத்தி பாரு. குரான், ஓகே, குரான்னு சொல்லிப்பாரு, இல்லைன்னா பகவத்கீதைன்னு சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் உன் வீட்டுல எவ்வளவு கல் எரியும்னு. இப்ப நீ அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தெரிய வருது சார். இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியணும், பார்க்கணும், புரிஞ்சுங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அதுல என்னன்னா, உங்களுக்கு என்ன தைரியம்னா மைனாரிட்டி ஓட்டு நம்ம கிட்ட தான், நம்மளை மீறி போகாதுன்ற தைரியம் தான் அது சார். அதுக்காக தான் நான் சொல்றேன், மைனாரிட்டி ஓட்டு நமக்காக தான், ஓகேங்களா, நம்மள மீறி போறாது. அதுக்கு தான் இந்த போட்டோ சார். வானதி சீனிவாசன் மதச்சார்பட்ட கூட்டணி இப்படி பாருங்க, இது பாருங்க. அதாவது வெளியில வந்து நாங்க வந்து இந்த இனிகோ இருதயராஜ் எஃப்பி, டாக்டர் இனிகோ இருதயராஜ் எஃப்பிக்கு தான் நான் அப்ரிவேஷன் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இந்த இனிகோ இருதயராஜ் எஃப்பி பாருங்க. அவரு வானதி இந்த சைடு தமிழிசை சவுந்தரராஜன் இந்த சோஃபால. ஓகேங்களா, ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கிடையாது, என்டிஏ கிடையாது, இது மதச்சார்பட்ட இல்ல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க பனை மரத்துல ஒரு கொடுத்து தென்னை மரத்துல இவங்களுக்கு காசு வேணும்னா லாட்டரி மாட்டின்ட்டு இருந்து வாங்கிக்குவாங்க. இவங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா வானதி சீனிவாசன் இவங்க யார் சார்? இப்ப யாரு சார் பி டீம்? யாரு சார் பி டீம்? இது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க பிசினஸ்க்கு ஒரு தடை. இப்ப இந்த ஆளுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு சார், புரிஞ்சுங்களா? இந்த பிசினஸுக்கு தடை அப்படின்னா நேராக போய் உட்காந்துருவான். ஓகேங்களா, எங்க வேணா போய் உட்காருவான், என்ன வேணா, ஏன்னா பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சேங்கிறான்ல. ஓகேங்களா, இவன் வயிட்டு நான் கிளாக்க மாத்துறது இதெல்லாம் இன்னும் ஆவணம் இல்லை. இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் பேசிடுறேன். ஓகேங்களா, இனிகோ இருதயராஜ் இந்த கேண்டிடேட் இவன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவர் ஸ்டாலின் அவர் அறிமுகப்படுத்தும் கூட சொன்னார் வெயிட்டான. ஆமா, உண்மையில வெயிட்டான. அதுதான் நான் சொல்றேன். இனிகோ இருதயராஜோட டேட் ஆஃப் பர்த் கூட பாருங்க. ஓகேங்களா, 31/5 சொல்லி ஆதார் கார்டில் இருக்குது. இந்த ஆள் வந்து ஜூலை 20 வந்து பிறந்த நாள் கொண்டாடுறான். ஃபேஸ்புக்னா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 20 டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஃப்ராடு சார். இனிகோனாவே ஃப்ராடு சார். ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஃப்ராடு சார். ஜூலை 20 கூட இருக்காங்க எல்லாத்தையும் கேளுங்க. அவங்க போஸ்டர் அடிக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. உன் ஆதார் கார்டில் ஓகேங்களா 31/5 நீ போட்டிருக்க உன் பிறந்த நாள், புரிஞ்சுங்களா? நீ எதுக்கு ஜூலை 20 கொடுக்குற? ஓகேங்களா, இனிகோனாவே ஃப்ராடு சார். அவன் டாக்டர் பட்டம் எதில் தரமா வாங்கினாங்க? கலைஞர் எப்படி ட்ரெயின் ஏறாருனாரு, எப்படி இங்க வந்தாரு, கலைஞரை பத்தி தான் பண்ணாரு ஆராய்ச்சி. அது எதுக்குப்பா ஆராய்ச்சி? அதுக்கு ஒரு டாக்டர் பட்டம். இது எங்க பண்ணிருக்காங்கன்னா நம்ம லயலா கல்லூரியில அங்கதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த லயலா கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா கலைஞரை பத்தியே ஒரு ஆராய்ச்சியா. கலைஞரை பத்தி என்னையா ஆராய்ச்சி? ஓகேங்களா, அதுக்கு ஒரு டாக்டர் போட்டோம். இந்த டாக்டர் போட்டோ வச்சு நீ எந்த யூனிவர்சிட்டியில போய் நீ ப்ரொஃபஸரா போற? நீ டாக்டர்னு போட்டிருக்கதே ஒரு கேவலமான விஷயம். ஓகேங்க, இதுதான் சார் இவங்களோட அரசியலை. இது ஒன்று தான் நம்ம எடுத்து வச்சோம்னா இப்போ எல்லாத்துக்கும் மேலே தலைமை. இப்போ இந்த லெட்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு பிடிஎஃப்ல வருது. ஓகேங்களா, ஒரு பிடிஎஃப்ல யார் என்னன்னே தெரியல. நம்ம வந்து இது பாசிச பாஜகவுக்கு எதிர்ப்பா கூட்டணி இது பண்ணுறது அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு இது போட்டு, ஓகேங்களா, ஒரு இதுவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஆயர் பேரவை வந்து வெளியிட்ட லெட்டர் மாதிரி ஒன்றும் லெட்டர் இது கிடையாது, லெட்டர் கிடையாது, சிக்னேச்சர் கிடையாது சார், எதுவுமே கிடையாது, லெட்டர் கிடையாது, சிக்னேச்சர் கிடையாது, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு போலி பிம்பத்தை நீங்க வெளியிடல. நம்மளும் ஒன்று அடிச்சு கொடுத்துருவோம் போப்பாண்டா இந்த வந்துச்சு. நான் வந்து என்ன சொல்றேன், எந்த கட்சியுமே சரி ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ், புரிஞ்சுங்களா? நான் வந்து சார் எங்க சர்ச்சை வியாபாரமாக்குறாங்க சார். நான் அதுக்கு தான் சார் சொல்றேன், சவுக்கு கொடுத்து இந்த பள்ளிகளும் அடிக்கணும் சார், சவுக்கு கொடுத்து அடிக்கணும். ஏன்னா இயேசுநாதர் எப்போ கோவப்பட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நீ இது வியாபாரத்துக்காக வந்து இங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே சவுக்கு எடுத்து அடிப்பேன், உடனே சவுக்கு எடுத்து அடிப்பேன். இப்போ என்ன சார் ஆகிப்போச்சு? இவங்க பண்ற வேலைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ நான் சொல்ல சார், நீ கையில இருக்க காசு எடுத்து வச்சுட்டு நீ அந்த துண்டை போட்டுக்கிட்டு என்ன இலை வேணா பண்ணு, உன் வெள்ளை உடைய போட்டுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு சார். ஒரு சின்ன வயசு சார், ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வந்து 75 வயசு சார், புரிஞ்சுங்களா? ஒரு ஃபாதருக்கு வந்து 50 வயசுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு போய் பிளஸிங் வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? அந்த ஃபாதர்ன்றதுனால உன் துண்டுக்கு தான் மரியாதை. நீ இதை கழட்டி போட்டு டிஎம்கே துண்டை எடுத்து போட்டான்னு வச்சுக்குவேன், செருப்பால தான் அடிப்பேன், புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது, புரிஞ்சுங்களா? இது நான் எல்லாத்தையுமே சொல்ல சார். நீங்கள் டைட்டில் கார்டில் ஒன்று போட்டுருங்க, ஓகேங்களா? 90% ஃபாதர்ஸு, சிஸ்டர்ஸு, பாஸ்டர்ஸு எங்கள் இதில் இருக்கவங்க எல்லாமே நல்லபடியாக தான் இருக்காங்க, நல்லவர்களாக தான் இருக்காங்க, சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், வராங்க பிளெஸிங் பண்ணுங்கிறாங்க, அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது,
புரிஞ்சுங்களா? அதனால நான் வந்து குத்தம் சொல்ல, இந்த 10%, ஓகேங்களா, இந்த 10%, இந்த 10% எப்படி தெரியுங்களா பண்ணுறாங்க? இப்போ சர்ச் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு பிளெஸ்ஸிங்னு சொல்லி வந்துட்டு வீட்டில் வந்து நீங்கள் ஓட்டு கேட்குறாங்க சார். இந்த 10% இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இந்த WCC காலேஜ் அந்த சிஸ்டரோட இது அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் வந்து டாக்டர் எலினோட டாக்டர் தௌசண்ட் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு அவரோட இது நான் தான் சொல்கிறேன். ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் எப்படி வந்து ஓட்டு கேட்க போகலாம்? நான் இதுவும் சொல்கிறேன், இந்த இனிகோ இருதயராஜோட தங்கச்சி வந்து ஃபிலோமினாஸில் வந்து டீச்சராக வேலை பார்க்குறாங்களா, எதையோ வேலை பார்க்குறாங்கன்னா ஃபிலோமினா ஸ்கூல்னு சொன்னாங்க. எனக்கு வந்த தகவல் படி ஏதோ ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேரை கூட நான் சொல்லலை. ஓகே, அவங்க வந்து எப்படி ஓட்டு கேட்கலாம்? ஒரு டீச்சர் போய் ஓட்டு கேட்கலாமா சார்? ஏற்கனவே ஒரு டீச்சர் டான்ஸ் ஆடின சஸ்பெண்ட் பண்ணாங்க. டான்ஸர், அதாவது தாவேக்காக்கு வந்து டான்ஸ் ஆடினா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே WCC பிரின்சிபல் வந்து சார்பாக பேசினாலுமே இது நம்ம ஸ்டெல்லா மேரி சிஸ்டர் வந்து சார்பாக பேசினா அதை நான் ப்ரொமோஷனாக போட்டுக்கிறாங்க. இதுலேருந்தே தெரியல சார் இந்த எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ ஊழல்னு. நான் முன்னாடியிலேருந்து சொல்கிறது என்னன்னு கேட்டால், இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு புது ஆளுங்க கிடையாது, எல்லாமே இந்த பிராடுகார. அதாவது நம்ம 234 பேர்த்த ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணாதான் கீழே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் வந்து சுத்தமாவாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க, இவங்களும் லஞ்சம் வாழ்ந்துட்டியாக தான் இருப்பாங்க. இப்போ 234 பேர் வந்து லஞ்சம் வாங்காமல் இருந்தாங்கன்னா கீழே இருக்கவங்க லஞ்சம் வாங்க மாட்டான். இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கு லஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படி ஊழல் இந்தியாவா மாற்றி வச்சிருக்காங்க சார். இதுதான் இந்த 2.0வா? நீ ஊழல் தமிழ்நாடு தான் 2.0வா? நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள் சார் இந்த டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் வாங்கலன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது சார். நான் இது வந்து ஃபைனல் வார்னிங்காக கொடுக்குறேன். அந்த 10% கிறிஸ்துவத்தில் இருக்கிற ஃபாதர்ஸு, சிஸ்டர்ஸு, பாஸ்டர்ஸு, பிஷப்பு, ஆர்ச்சி பிஷப்பு எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரு ஃபைனல் வார்னிங், இதோட நிப்பாட்டிக்கோங்க. அந்த 10% தப்பு செய்கிறவங்க திருந்திக்கோங்க. நீங்கள் திருந்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே வந்து அந்த கட்சி துண்டை அவங்க மேலே போடுவேன். இது உங்களுக்கு பெரிய அவமானமாயிரும். தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். ரிலீஜியஸ் லீடர் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ். இந்த கட்சின்னு இல்லைங்க, எல்லா கட்சியிலேருந்து நீங்கள் தள்ளி நிடுங்கன்னு தான் சொல்கிறேன். மக்களை சிந்திச்சேன். இங்கே இப்போ யார் கேட்டாலும் மக்களும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். இது உங்களுக்கு அவமானத்தை தான் கொடுக்கும். புரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க, ஒரு பிம்பத்தை தான் கிரியேட் பண்றாங்க. அந்த பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அந்த பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு நீங்க விடக்கூடாதுங்கிற. இது போட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லணும். இவங்கன்னா வெளியில வந்து சொல்லணும், நாங்க இந்த மாதிரி ஆதரவு கிடையாதுங்க, அவங்களே யூஸ் பண்ணிட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். நீங்க சொல்லலாம்னாலும் உங்க தப்புங்கிற. நீங்க அதை சொல்லலாம்னாலும் உங்களுக்கு தப்பு. நீங்க சொல்லல, நான் இது பண்ணல, தெரிஞ்சு ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு நீ கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா நீ சாத்தான் தானே, நீ யூதாஸ் தானே. கடவுள் கூட தான் யூதாஸ் இருந்தான். புரிஞ்சுக்கணும்? நீ யூதாஸா நீ வந்து 12 அப்போஸ்தலரான்றது நீ தான் முடிவு பண்ணணும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து நம்ம எங்க சர்ச்சில் இருக்க சானிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அது மரபை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா கடவுளை நோக்கி மட்டுமே போங்க சர்ச்சு. ஓகேங்களா? நமக்கு பாதுகாவலர் வந்து சென்ட் மேரி, சென்ட் ஜோசப், சென்ட் பிரான்சிஸ், சென்ட் கிறிஸ்டபர், சென்ட் மைக்கேல், சென்ட் ஜான், எல்லாம் சென்ட் ஆண்டனி, எல்லாமே சென்ட் லூயிஸ், எல்லா செயின்ஸும் நமக்கு வந்து பாதுகாவலர். நமக்கு எந்த மனுஷனும் பாதுகாவலர் கிடையாது. எந்த வார்த்தையை எப்போ இந்த ஃபாதருங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்களோ இவங்களை வித்துட்டாங்க சார். சில ஃபாதர்ஸ்னா இருக்கிறாங்க சார், நான் பேர் கொடுப்பட விரும்பல. விண்ணில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மண்ணில் இருக்கிற ஸ்டாலினுங்கிறான். ஓகேங்களா? அந்த ஆளுக்கு ஒரு பதவி. இப்போ கவர்மெண்ட் மாறினா அந்த ஆள் பதவி போயிடும். புரிஞ்சுங்களா? அந்த ஆளுக்கு ஒரு பதவி. இப்போ அந்த ஆள் என்ன ஃபாதர்னு கூப்பிடுவேனா, அந்த ஆளுன்னு கூப்பிடுவேனா? உனக்கு என்னடா மரியாதை? இயேசு கிறிஸ்துவை போய் இப்படி கம்பேர் பண்றிய, நீ என்ன மனுஷனாடா? நாயன் தான் நான் பேசணும். அந்த அளவுக்கு சார் நான் வந்து தரந்தாழ்ந்து பேசக்கூடாது எல்லாமே நினைக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்ற பயம் இருக்கணும் சார். அதாவது ஒன்று கேட்குறாங்க, ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்கணும். இப்படி பேசினா என் கிறிஸ்டியானிட்டியில் என் கர்த்தரை கம்பேர் பண்ணினா நான் திட்டுவேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்து ரிமார்க்கபிளாக நான் வைக்கிறேன் சார். நான் யாருக்காகவும் திட்டல சார். இந்த கட்சி அந்த கட்சின்னா பேசுகிறேன், நான் கிறிஸ்துவத்துக்கு மட்டும் பேசுகிறேன். நான் பேசுறது கிறிஸ்துவம், நீ பண்ணுறது பாலிடிக்ஸ். உனக்கும் பாலிடிக்ஸுக்கு என்னடா சம்பந்தம்? இதுதான் சார் என்னோட கேள்வி. இது இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும் போதுனா ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் பாட்டு சொல்லி போயிருங்க, பிரியாணியை கட் பண்ணி விட்டீங்க. பிரியாணி கட்டுதான் இல்லை அவ்வளோ மானரோசம் இருக்காங்க. ஏன் சார் பிரியாணி வாங்கி திங்கலாமா? யோசிச்சு பாருங்க சார். ஒரு கட்சிக்காரன் போய் பிரியாணி வாங்கி திங்கலாமா சார்?
இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்குங்கிறோம். இப்போ நீ வந்து பிரியாணி வாங்கி திங்கிறிய அந்த ஃபாதர்ஸ்னா ஓகே, உனக்குன்னா அசிங்கமாக இல்லை? உனக்குன்னா அசிங்கமாக இல்லை? உனக்கு ஏன் உங்கள் நம்ம சர்ச்சில் காசே இல்லையா? நீ பிரியாணி இல்லை, பிரியாணி சிக்கன் மட்டன் எல்லாமே வச்சு திங்கிறதுக்கான எல்லா வசதியும் நீ வச்சுருக்க. உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது என்ன இருக்குதுன்றது நம்ம எல்லாம் டெய்லி பார்க்குறோம். அப்படிங்கும் போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும் சார். இது ரொம்ப ஒர்ஸ்ட்டு பாலிட்டிக்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், பாஜகக்காரனுக்கு வந்து இவங்களுக்கு வந்து டபுள் மைண்டடாக இருக்கிறாங்க. பாருங்கள், இங்கேயும் ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து. இங்கே வந்து நாங்கள் தான் வந்து மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டு இங்கே போய் இன்னும் இங்கே போய் உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்து நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற? இங்கே என்ன ஃப்ராடு தானே பண்ணிட்டு இருக்க? எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஃப்ராடு தான், எல்லா இடத்துலையும் எங்களுக்கு காசு தான் வேணும். இவங்க தான் சார் உண்மையான பி டீம், இவங்க தான் உண்மையான பி டீம். ஆனால் நான் இதை பற்றி பேசவும் இல்லை. நான் பொலிட்டிஷியனாக நான் பேசணுன்னா நான் பேசுவேன், விமர்சகராக நான் பேசணுன்னா பேசுவேன். பட் ஆனால் கிறிஸ்துவனும் வந்ததுனால நான் யாருக்கும் எதுவுமே பேசலை. நீ பேசாதங்கிற, நீ பேசுனது நீங்கள் பேசாதவங்களுக்கு ரொம்ப, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 10% ஃப்ராடு நடக்கிறது காரணமே 90% ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அமைதியாக இருக்கிறது தான். சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன், பாஸ்டர்ஸ் பிஷப் ஆர்ச்சி பிஷப் வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்கள் 90% மக்கள் நீங்கள் நல்லா நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறது தான் இந்த 10% குற்றம் நடக்கிறதுக்கான காரணமும் வர. நீங்கள் இதை வந்து வன்மையாக கண்டிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? மக்கள் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க, கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பாங்க. உங்களை எதிர்த்து வந்து மக்கள் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. நான் எப்பயுமே உங்கள்கிட்ட பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் என்னடா இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இதுனா வந்து ஒரு ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன், புரிஞ்சுங்களா? எனக்கு என்ன மாதிரி ஒரு கிறிஸ்தவன் தான் இந்த ஆதங்கத்துக்கு ரொம்ப முக்கியமான தூணாக இருப்பேன், ஒரு பொருளாக இருப்பேன், புரிஞ்சுங்களா? ஒரு சவுக்காக இருப்பேன். இவங்களை எல்லாத்தையும் அடிப்பேன். நீங்கள் வந்து இதை தடுக்கணும். ஓகேங்களா? இந்த 90% ஃபாதர் சிஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ் பிஷப் ஆர்ச்சி பிஷப் இவங்கன்னா வந்து இதுக்கு குரல் கொடுக்கணும்னு வந்து உங்கள் சேனல் வழியாக கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக தேர்தல் முடிவு வரும்போது மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக பல்வேறு கேள்விகளுடன் சந்திக்கிறோம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு. தேங்க்யூ சார்.